போதும் அது புரிஞ்சிச்சுன்னு. அதனால் உமாபதிக்கோ ராமகிருஷ்ணனுக்கோ இன்னும் அது கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம். அவ்வளோதான். ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது. ஏன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை மனுஷனாக பார்க்குறது இல்லை. இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது. நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது. நான் என்னை தான் பாதுகாத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படி தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன். 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய சமூகத்தில் என்னோடய பக்கத்தில் யாரையோ ஒருத்தர் இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்றதுன்னா அது என்னோட வெற்றி.